ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செம்ம சாஃப்டான ஜூஸியான எக் புட்டிங் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு என்ன செய்யுங்கன்னா நல்லா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி லைட் கலர் தேன் கலருக்கு வந்துடுங்க. தேன் கலருக்கு வந்ததோட லைட்டாக இதோட இன்னும் கொஞ்சம் டார்க்கானதோட என்ன செய்யுங்கன்னா அடுப்பை அமர்த்திட்டு நம்ம எதில் எக் புட்டிங் செய்ய போகிறோமோ அதில் ஊற்றி வச்சிடலாங்க. இதை இந்த மாதிரி கலர்லேயே ஊற்றி வச்சுருங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போணுச்சுன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை ஊற்றி வச்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. ஆறுற கேப்பில் என்ன செய்யுங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை ஊற்றிக்கோங்க. 2 முட்டைக்கு 4 ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. ஆனால் 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு 1/4 கிளாஸ் பால் போல் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு என்ன செய்யுங்கன்னா 1 ட்ராப் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா விடாமல் அடிச்சுக்கோங்க. தொடர்ந்து அடிக்கும் போது தான் நமக்கு சாஃப்டான புட்டிக்கு கிடைக்குங்க. இப்போ நம்மளோட கேரமல் நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. இப்போ அது மேலே ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம புட்டிங் வச்சிடலாங்க. வச்சுட்டு இந்த புட்டிங்க்கு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு மூடியை போட்டு மூடிட்டா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டா நம்மளோட சூப்பரான எக் புட்டிங் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், நம்ம ஓரத்தில் எடுத்துலாம் விட வேணாங்க. அது மேலே ஒரு மூடியை போட்டு அது குப்பரை தட்டினா சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பார்க்கவே. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கத்தி வச்சு வெட்டும் போது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக உள்ளே இறங்குது. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் கத்தியால் மேலே எடுக்கேன். பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்க லேயரும் கீழே கலரும் எவ்வளோ சூப்பராக டபுள் கலரில் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி எக் புட்டிங்க நீங்களும் சூப்பராக செய்யணும்னா டக்குனு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.